நாட்டில் எப்போவுமே யாராலையுமே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை என்னன்னா அது குடிதான். இங்க சில ஆண்களுக்கு குடிக்கணும் குடிக்கணும் குடிச்சுக்கிட்டே இருக்கணும், குடிச்சு குடிச்சு தன்னையே நம்பி வந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் குழந்தைங்க வாழ்க்கையும் நாசம் பண்ணணும். இதுதான் அவங்க வாழ்க்கையோட லட்சியமே. மனைவிக்கேன்னு எதுவுமே செஞ்சிடக்கூடாது, குழந்தைங்களை படிக்க வச்சிடக்கூடாது, தான் மட்டும் எப்பவுமே குடிச்சு குடிச்சு அழிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவங்களோட லட்சியமே. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை பாக்கெட்ல இருந்து எடுத்து போய் ஒயின் ஷாப்ல கொடுத்து சொந்த செலவுல சூனிய வச்சுக்கணும். இதுதான் அவங்க வாழ்க்கையோட குறிக்கோள். வேலைக்கு போன டயர்ட்ல குடிக்கிறேன், சந்தோஷத்துல குடிக்கிறேன், துக்கத்துல குடிக்கிறேன், சோகத்துல குடிக்கிறேன்னு குடிக்கிறதுக்கு ஆயிரம் காரணங்களை அடுக்கிட்டே போவாங்க. இங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த வழிதான் இருக்கு. எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சா குடிகாரனா தான் தெரியணும், நாடே குடிச்சு கும்மாளம் அடிக்கத்தான் செய்யணும். இதுல குடிக்காத ஃப்ரெண்ட் யாராவது நல்லவங்க இருந்தா நீ எல்லாம் என்னடா ஆம்பளை குடிக்க கூட மாட்டியாடான்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையும் சேர்ந்து கெடுத்து நாசம் பண்ணிடுவாங்க. குடிக்கிறதெல்லாம் என்னமோ வீரமான செயல் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டே இருப்பாங்க. தன்னை நம்பி வந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறோமே அப்படிங்கிற கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிற அப்படிங்கிற பேர்ல குடிச்சே நாசமாயி தன்னை நம்பி வந்தவங்களையும் நாசம் பண்ணணும். அதுதான் அவங்களோட வாழ்க்கையோட குறிக்கோளே. எல்லாம் கேட்டா பொம்பளைங்கெல்லாம் அப்ப குடிக்கிறதே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. யாரு குடிச்சாலும் தப்பு தான். குடிதான் முக்கியம், குடியை தாண்டன எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னா குடியவே கட்டிட்டு அழுகணும், கல்யாணமே தேவையில்லை.